வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் ட்ரீம் செஞ்சேன். இந்த வீடியோவில் நம்ம ஒன் பீஸ் சாப்டர் 1110 தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் ஓடா உண்மையிலே வேறு லெவலில் குக் பண்ணி வச்சுருக்கிறார் நம்ம 5 எல்டர்ஸ் வச்சு. அப்படி என்ன குக் பண்ணியிருக்கிறாங்கன்னு வாங்க போய் ஃபுல்லாக பார்த்துருவோம். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் 1108 அண்டு 1109 ரெண்டு சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்து வந்துடுங்க. லாஸ்ட் சாப்டரில் 5 எல்டர்ஸ் வர மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க, பிளாக் லைட்னிங் வர மாதிரி. அதே மாதிரி இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ஒரு 4 பிளாக் லைட்னிங் வந்து ஃபுல்லாக ஸ்கையை வந்து கவர் பண்ணுது. ஸ்கை முழுக்கவே ஒரு பிளாக் லைட்னிங் தான் ஃபுல்லாகவே அந்த எக்கேட்டை முழுக்க கவர் பண்ணுது. அங்கே இருக்கிற மரைன்ஸ் ஆகட்டும், ஜெயின்ஸ் ஆகட்டும், என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு மெரைன் சொல்கிறான், சேட்டன் வரும்போது இதே மாதிரி தான் பிளாக் லைட்டிங் வந்ததுக்கப்புறம் தான் சேட்டனும் வந்தான் இங்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு காமிக்கிறாங்க, நம்ம ஃபசஃபெஸ்டா அண்டு ஜெயின்ஸ் ரெண்டு பேருமே மரைன்ஸு அண்டு பேட்டில் ஷிப், அவங்களோட பேட்டில் ஷிப்லாம் போட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மேரி கியோஸையே காமிக்கிறாங்க. அந்த அத்தாரிட்டி ரூமில் எல்டர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களே, அந்த ரூமில் இப்போ வந்து எல்லாமே எம்டியாக இருக்குது. ஒரு பிளாக் சர்க்கிளிங் வந்து அங்கே ஃபார்ம் ஆகி அப்படியே பிளாக் கலர் லைட்னிங்காக இருக்குது. ஏன்னா அந்த 4 எல்டர்ஸும் இங்கே கேட்டு கிளம்பி வந்துட்டானுங்களே. ஸோ அதனால் அவனுக்கு வரும்போதே டெவில் ஃப்ரூட்டோட பவரை ஃபுல்லாக அவேக்கனிங் பண்ணிட்டு தான் வரானுங்க. 5 பேர்த்தோட டெவில் ஃப்ரூட்டு ஒரு ஜோவன் டைப் மித்திக்கல் டெவில் ஃப்ரூட்டு தான். லூஃபி அதை பார்த்துட்டு ஷாக்காயிருவான். என்னடா இது 5 பேருமே மான்ஸ்டர்ஸா அப்படின்ட்டு அவன் ஷாக்காயிருவான். அவங்க வந்து இறங்கும் போது 5 பேருமே ஒரே பேனலில் காமிப்பாங்க. வெறித்தனமாக இருக்குது பார்க்கவே. அவெஞ்சர்ஸ் அசம்பிள் ஆன மாதிரியே ஒரு கூஸ் பம்ப்ஸை தரும். அந்த 5 பேருமே டெவில் ஃப்ரூட் அவேக்கனிங் பண்ணி ஒரு தரமாக இருக்கும். அந்த பேனலை கலரில் பார்த்தா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இதை நான் அனிமையில் பார்க்கணுங்க, வெறித்தனமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எல்டர்ஸோட மித்திக்கல் அனிமல் நேமையும் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. நான் அவங்க ஒரு நேமையே படிச்சுட்டு அவங்க கொடுத்துருக்கிற அந்த மித்திக்கல் அனிமல் நேமையும் அப்படியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் எந்த மாதிரி பார்க்க இருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம சேட்டான், ஜெயகர்சியா சேட்டான் தி கியூக்கி அப்படின்ற மாதிரி அனிமல் நேமை கொடுத்துருக்குறாங்க. அந்த கிரேச்சர் எப்படி இருக்கும்னா, மூஞ்சி மட்டும் பார்க்க மாடோட மூஞ்சி மாதிரி பெரிய 2 கொம்பு அப்படியே வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதோட உடம்புலாம் சிலந்தி உடம்பு மாதிரி இருக்கும், நம்ம சேட்டனோட உடம்பு. நெக்ஸ்ட்டு மார்க்கஸ் மார்ஸ், அவரோட மித்திக்கல் அனிமல் நேம்னு பார்த்தீங்கன்னா தி இட்சுமேடு. பார்க்க எப்படின்னா ஒரு ஜெயிண்ட்டு ஸ்னேக் பாடி கொண்ட, அதுக்கப்புறம் ரெக்கை எல்லாமே இருக்கும். இது கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் படம் பார்த்துருக்கிறீங்களா? அதில் ரோடான் எப்படி இருக்கும், பெரிய பறவை மாதிரி ஜெய்கண்டிக்காக டைட்டனாட் இருக்கும்ல, அந்த மாதிரி பவர் தான் இருக்கும். ஃபுல்லாக பாம்பு வடிவத்தில் ஒரு பறவை மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டாப் மேன் மெர்க்குரி, அவரோட மித்திக்கல் அனிமல் நேம் தி ஹோக்கி. அவரோட டெவில் ஃப்ரூட் அவேக்கனிங்கில் எப்படி இருப்பாருன்னா பார்க்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருப்பான். மூஞ்சி பார்க்க அப்படியே பன்னி மூஞ்சி, 4 கொம்பு இருக்கும், 2 சைட்லேயும் 2 கொம்பு இருக்கும், பெரிய கொம்பாக இருக்கும். அப்புறம் உடம்பெல்லாம் பார்க்க பெரிய ஒரு புல்லோட உடம்பு மாதிரியே இருக்கும், மூஞ்சி மட்டும் பன்னி மாதிரியே இருக்கும். நேம் நெக்ஸ்ட்டு ஈத்தன் பேரன் ஜீரோ, அவரோட மித்திக்கல் அனிமல் நேம் வந்து பக்கட்ஸு. அவர் டெவில் ஃப்ரூட் அவேக்கனிங்கில் ஃபுல்லாக பார்க்க ஒரு எரிஞ்சு போன குதிரையோட ஸ்கெலிட்டன் மாதிரியே இருப்பார். ஒரு ஹைப்ரிட்டான ஆள் மாதிரி, எப்படின்னா பாதி குதிரையும் பாதி அவர் மனுஷன் மாதிரியே இருப்பார். நெக்ஸ்ட்டு செப்பாட் ஜூபிட்டர் தி சாண்ட்வாம், ஃபுல்லாக ஒரு பெரிய சர்பண்ட் புழு மாதிரி இருப்பான் பார்க்க. இந்த 5 எல்டர்ஸோட டெவில் ஃப்ரூட்டுமே ஒரு ஜாப்பனீஸ் மித்தாலஜியான இந்த 5 மித்திக்கல் கிரியேச்சரை பற்றி அப்படியே இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நம்ம ஓட வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார் போல். நெக்ஸ்ட் இவங்களோட டெவில் ஃப்ரூட் பவருக்குமே இவங்களை ஒரு சேட்டனுக்கும் ஒரு பதவி கொடுத்துருப்பாங்களே, சயின்ஸு, என்விரான்மெண்ட்டு, ஜஸ்டிஸ்னு, அந்த மாதிரி ரெண்டுத்துக்குமே ரிலேட் ஆகிற மாதிரியே இருக்குது அவங்களோட பவருக்கும் அவங்களோட ஒர்க்குக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செயின்ட் செப்பாட் ஜூபிட்டருக்கு அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு பதவி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட டெவில் ஃப்ரூட்டும் சாண்ட் வாம், அதாவது ஒரு பெரிய ஜெயிண்ட்டு வாமாக மாறக்கூடியவர். அவரோட டெவில் ஃப்ரூட் பவரும் இதுக்கேற்ற மாதிரியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஈத்தன் பேரன் ஜீரோ, அவர் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி சொல்கிறது, அவரோட டெவில் ஃப்ரூட்டும் குதிரை, அதாவது ஓடக்கூடியது, வேகமாக ஓடக்கூடியது, ஃபினான்ஸும் அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கலாம் நம்மளால். நெக்ஸ்ட்டு செயின்ட் டாப்மேன் மெர்க்குரி, அவரோட லுக்கு வந்து அப்படியே மான்ஸ்டர் மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் அவர் ஜஸ்டிஸ்க்காக ஒரு நின்று சண்டை போடக்கூடிய ஆள், ஏன்னா அவர் ஃப்ரூட்டாக அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மார்க்கஸ் மார்ஸ், அவர் வந்து என்விரான்மெண்ட் மினிஸ்டர். அதுக்கேற்ற மாதிரியே அவரோட ஃப்ரூட்டும் ஒரு பேர்ட் ஃப்ரூட்டாக இருக்குது, அதாவது மித்திக்கல் பேர்ட், பறக்கக்கூடிய ஒரு ஸ்னேக் கலந்த ஒரு பேர்ட் ஃப்ரூட்டாக இருக்குது. எங்கே வேணாலும் சுற்றி எங்கே வேணாலும் போயிட்டு வர முடியும் அவரால் பறந்து. ஸோ அதாவது என்விரான்மெண்ட்டை பொறுத்த மாதிரி இருக்குது, ஏன்னா பேர்ட்ஸ் அது மாதிரி தானே, அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு ஜெயகர்சியா சேட்டன் தி கியூக்கி, அதாவது பார்க்க ஹைப்ரிட் கலந்த ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் மாதிரி இருக்குது. ஏன்னா
நீங்கள் நிறைய சயின்டிஸ்ட்டை பார்த்துருப்பீங்க, ஹைப்ரிட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கலந்து போட்டு இது பண்ணி வச்சுருக்கிற மாதிரி. ஸோ அது கூட ரிலேட் பண்ணிக்க முடியுது, பாதி ஸ்பைடரு பாதி ஆக்ஸு அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களுக்கு கொடுத்துருக்கிற பவரும் அவங்களோட டெவில் ஃப்ரூட்டும் சேமாகவே இருக்குது. அதனால தான் சேட்டன் என்னமோ அவருக்கு பதவிக்கு தகுந்த மாதிரியே எக்கேட்டில் வந்து ஃபஸ்ட்டு சேட்டன் தான் இன்வால்வ் ஆகியிருப்பார். ஏன்னா அவர் தான் சயின்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆச்சு. ஸோ அதனால தான் வேகாபங்க் விஷயத்தில் நம்ம சேட்டனே வந்து இறங்கியிருப்பார். மிச்சம் இருக்கிற 4 எல்டர்ஸும் எக்கேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வேகாபங்கோட வாய்ஸ் கேட்கும், இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்குது, நம்ம டக்குன்னு டெலிகாஸ்ட் பண்ணுறதை ஆரம்பிக்கணும், அவங்க வந்து தடுக்கணும்னு நினச்சா கூட நம்ம எப்படியோ அதுக்குள்ளே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் அந்த 5 எல்டர்ஸும் அந்த எக்கேட்டில் இருப்பாங்கள்ல, அசம்பிள் ஆகிடுவாங்கள்ல. அதுக்கப்புறம் ஈத்தன் பேரன் அஷீரோ மட்டும் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்டர் மட்டும் என்ன பண்ணுவான்னா, அங்கே இருக்கிற கொஞ்சம் செகண்ட்ஸே மொத்த பசபிஸ்டா ஆர்மியுமே பாதி பசபிஸ்டா ஆர்மியுமே டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். மரைன்ஸுக்கெல்லாம் ஒரே சாக்கு, யாரா அது பசபிஸ்டா ஆர்மியே டக்குன்னு ஸ்லாஷ் பண்ணது, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பசபிஸ்டா வந்து கீழே விழுந்து கிடக்கும். அப்படின்னா நம்ம சைடில் யாரோ இருக்கிறாங்க, நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம நண்பனாக தான் இருக்கணும், நம்மளுக்கு காப்பாற்ற வந்த ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மரைன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பானுங்க. அந்த எல்டர் எப்படி அந்த பசபிஸ்டாவை தோக்கடிப்பானா, ஸ்வாடு வச்சுருப்பான். அந்த ஸ்வாடை வச்சு எல்லா பசபிஸ்டாவையும் ஸ்லாஷ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். ஏன் இங்கே இருக்கிற எல்டர் வந்து போய் பசபிஸ்டாவை ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறான், அங்கே இருக்கிற ஜெயின்ஸ் தான் போட்டு மெரைன்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறானுங்க. பட் ஜெயின்ஸை கூட அடிச்சிருக்கலாமே, ஸ்ட்ரெயிட்டாக பசபிஸ்டாவை மட்டும்தான் ஃபஸ்ட் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணுறான், எதனாலேன்னு தெரில. நெக்ஸ்ட்டு சாஞ்சி வந்து வேகாபங்கை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பான். நாமிக்கும் ராபினுக்கும் கால் பண்ணுவேன், இங்கே இருக்கிறது ரொம்பவே டேஞ்சர், நாமி அண்ட் ராபின் 2 பேரும் சீக்கிரம் கிளம்பி போங்க, நம்ம இப்போ தப்பிக்கிற வழியை தான் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருப்பான். ஏன் சாஞ்சி என்னாச்சு, என்ன போயிட்டுருக்கு, நான் சொல்ல முடியாத விஷயம் இதெல்லாம், அங்கே மேலே பாருங்கள் ஒரு பெரிய பறவை வந்து பறந்துட்டுருக்கு, அது நம்மளை பார்த்ததுன்னா போட்டு தள்ளிடும், ஸோ அதனால் நம்ம எஸ்கேப் ஆகிற வழியை மட்டும்தான் இங்கே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நெக்ஸ்ட்டு ஊசாப் சைடு காமிக்கிறாங்க. ஊசாப் சைடு வந்து சன்னி வந்து இப்போது கிளம்ப தயாராக தான் இருக்குது, சிப்பு வந்து நல்ல நிலைமையில தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிம்பேவை காமிக்கிறாங்க. ஜிம்பே வந்து எப்படியோ ஜோரோ இருக்கிற இடத்துக்கு போயிட்டான். அவன் ஜோரோவும் லூசி ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த இடத்துக்கு எப்படியோ அவன் போயிட்டான். அப்புறம் சாஞ்சி கால் பண்ணுறான், எப்படியோ நான் பார்த்துட்டியா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்க, எப்படி நான் இடத்துக்கு வந்துட்டேன், அவனுக்கு 2 பேரும் இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி ஜிம்பே சொல்லுவான். நெக்ஸ்ட் லூசி வந்து ஜோரோவை கண்ணா பின்னான்னு போட்டு அடிப்பான். அதில் ஜோரோவோட வால் வந்து அப்படியே பறந்து மேலே போயிடும். அதுக்கப்புறம் ஜோரோ எப்படியே அந்த ஸ்வாலை கேட்ச் பண்ணிடுவான். லூசி வந்து ஜோரோ கிட்ட சொல்லுவான், இந்த ஹாக்கி எங்கேருந்து வளருதுன்னு உன்னால் உணர முடியுது அப்படின்னு கேட்பான். ஜோரோ இருந்துக்கிட்டு இது எல்லா இடத்துலையும் இருந்தாண்டா வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலைவன் அந்த ஸ்வாடை கேட்ச் பிடிச்சான்ல, 3 ஸ்வாட்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கோவா ஹண்ட்டு ஒரே ஸ்லாஷ் போட்டுருவான். லூசியோட கதையை அதே இடத்துல முடிச்சிருவான். அதுக்கப்புறம் ஜிம்பே வந்து சாஞ்சியோட பேசிகிட்டு இருப்பான்ல, அது ஜோரோவுக்கும் கேட்டுட்டு இருக்கும். சாஞ்சி இருந்துக்கிட்டு ஜோரோவை எப்பவும் போல் திட்டுவான், நீ என்னடா பண்ணுற, எல்லாத்தையும் மாட்டி விட்ற போலவே, இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது, நம்ம முதல்ல தப்பிக்கிற வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜோரோவை திட்டுவான். அது ஜோரோ கடுப்பாயிரும். அதுக்கப்புறம் எப்படியோ லூசி டிஃபீட் பண்ணிடுவான்ல. அது நெக்ஸ்ட் அப்படியே லூஃபி ஃபைட் பண்ணுற இடத்துக்கு வந்தால் நம்ம அதில் ஒரு எல்டரான வாம், அதாவது புழுவாக மாறினால அந்த டெவில் ஃப்ரூட் வச்சுக்கிற என்ன பண்ணுவான்னா மண்ணுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவான். அந்த வாம் வந்து மறுபடியும் மண்ணுக்குள்ளே இருந்து நருட்டோ மாதிரி வெளியில் வந்து லூஃபியை வந்து சாப்பிட வரும். அங்கேருந்து நம்ம ப்ரூக்கியும் டோரியும் 2 பேரும் அப்படியே வந்து அந்த வாம் எல்டரை வந்து ஸ்லாஷ் பண்ணி லூஃபியை காப்பாற்றிடுவாங்க. லூஃபி வந்து ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் ஜெயிண்ட்டு பார்ப்பாங்க, லூஃபியை பார்ப்பாங்க, இது எங்கேயோ பார்த்த முகம் மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. இதுக்காக நான் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஜெயிண்ட்டு சொல்ல, லூஃபி இருந்துக்கிட்டு நீங்களா ஓல்ட் டைமர் ஜெயின்ஸ் வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி லூஃபியை சந்தோஷப்படுவான். அதோட அந்த சாப்டரை முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்த சாப்டரில் லூஃபி ப்ளஸ் டோரி அண்டு ப்ரோக்கி வெர்சஸ் 5 எல்டர்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஒருவேளை அடுத்த சாப்டரில் ஜோரோவும் வந்து சேர்ந்துக்குவான்னு நினைக்கிறேன். லூஃபி கூட 4 vs 5 கூட இருக்கலாம். அப்படியே சாஞ்சியை வந்து சேர்ந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா 5 vs 5 அப்படியே போடலாம். பட்டு என்னதான் லூஃபி டீமில் 5 பேர் எல்டர்ஸ் கூட சண்டை போட்டாலுமே லூஃபி டீம் இந்த 5 எல்டர்ஸை டிஃபீட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா போன சாப்டர்லேயே சொல்லியிருப்பான், லூஃபி சாட்டன்கிட்ட ஒரு பஞ்சுமே வேலைக்கு ஆகாது. அவன் என்னதான் சாட்டனை அடிக்க பார்த்தாலுமே அவனோட இம்மோர்டல் பவர் வச்சு அவன் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே தான் இருப்பான். அவனை என்ன பண்ணாலுமே ஒன்றும் டிஃபீட் பண்ண முடியல. அது ஒரு எல்டர்ஸே அவனை அடிக்கிறது கஷ்டமாக இருக்குது, இந்த 5 எல்டர்ஸ் இருப்பான், எப்படி லூஃபியை வந்து டிஃபீட் பண்ணுவான். நெக்ஸ்ட் அடுத்த சாப்டரில் இந்த சாப்டரோட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியும் 5 எல்டர்ஸில் ஒரு எல்டர் வந்து இப்போ தான் லூஃபி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்.
ஏற்கனவே இன்னொரு எல்டர் வந்து மொத்த பசபிஸ்ட் ஆர்மியுமே டிஃபீட் பண்ணிட்டான். ஸோ இப்போ எல்டர்ஸோட டார்கெட் வந்து ஜெயின்ஸும் நம்ம ஸ்ட்ராகா டீமும் மட்டும்தான். ஓகே ட்ரீமர்ஸ், அடுத்த வீடியோவில் நான் ஒரு எல்டர்ஸுக்குமே தனித்தனியாக வீடியோ போடுறேன். அது எந்த மாதிரி வீடியோவாக இருக்கும்னா, அவங்களோட டெவில் ஃப்ரூட் மித்திக்கல் டைப் தானே. ஸோ அதை பேஸ் பண்ணி ஜாப்பனீஸில் மித்திக்கல் கிரியேச்சர் இருக்கும்ல, அதை பற்றி ஆரிஜின் செஞ்ச பவர் அண்ட் எபிலிட்டி, அதோட ஆரிஜின் எங்கே இருந்து ஆரம்பித்தது அப்படின்றத பற்றி நான் ஒரு தனி வீடியோவே மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க.